என்ன என்ன தூங்கலையா? இல்ல. யாருக்காக காத்துட்டு இருக்க? இது என்ன கேள்வி? அதான் கேட்டேன்ல, பதில் சொல்லு. சொல்லுடி. நீங்க வந்த உடனே சாப்பாடு போடணும்னு தான் முடிச்சிட்டு இருக்கேன். இப்ப புரியுது இவ்வளவு நாளைக்கு அப்புறம் எப்படி இந்த நாட்டுல மழை பெய்யுதுன்னு. இந்தா இதை கொண்டு போய் உள்ள வை. உன் மனசுல நீ என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? நான் ஏதோ ஒரு கோபத்துல தூக்கி போட்டு போயிட்டேன், அது அப்படியே வீட்டுக்குள்ள குப்பை மாதிரி கிடக்குது. அப்ப அது மாதிரி தானே நீ என்ன நினைச்சிட்டு இருப்ப? என்னமோ மனசுல பெரிய பயபக்தியோட எனக்கு சாப்பாடு போடுற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. ஏன்டி இப்படி ரெட்ட வேஷம் போட்டுட்டு இருக்க? இல்லங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. மாமா தான். அவர் ஏண்டி இழுக்கிற? நான் இப்ப உனக்கு கேக்குறேன், உன் மனசுல நீ என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? உண்மையிலேயே உனக்கு என் மேல பாசம் இருக்கா, பிரிய இருக்கா, இல்ல அன்னைக்கு அந்த டாக்டர்கிட்ட பேசுன மாதிரி எல்லாம் வெறும் நடிப்பா? ஐயோ, ஏங்க திரும்ப பழையபடி ஆரம்பிச்சிட்டீங்க? இத பாருங்க, எனக்கு இதெல்லாம் பேசி பேசி அழுத்து போச்சு. முதல்ல வாங்க சாப்பிடலாம். ஏய், முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த டிராமா எல்லாம் போடாத. என்கிட்ட நீ என்ன தாண்டி எதிர்பார்க்கற? நீங்க முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பாவா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன என்ன சொன்ன? ஆமாங்க, நீங்க என்கிட்ட நடந்துக்கிற விதத்தை விட பிள்ளைங்க கிட்ட பாராமுகமா இருக்கீங்களே, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டு அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது ஒரு சுமாரான அப்பாவா நடந்துக்கலாம்ல. இத பாருடி, பிரியெல்லாம் தன்னால வரணும். இப்படி வம்பு பண்ணி எல்லாம் வர வைக்க முடியாது, புரியுதா? நீங்க சொல்ற இந்த அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்களே பொருத்தி பாருங்க, அப்பதான் புரியும். ஏய் நில்லுடி, எங்கடி போற? என்ன பண்றது, குழந்தைகளை பார்க்க போறேன். இப்ப நீ போட்ட டிராமா வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுல்ல. எனக்கு சாப்பாடு போறதுக்காக உட்கார்ந்து இருக்கேன்னு சொன்னியே, இப்ப எதுக்கு போற? சரி வாங்க, வந்து சாப்பிடுங்க. ஏய், என்ன பிச்சை போடுறியா? நீ போட்டு நான் சாப்பிடணுமா, அதுவும் என் வீட்ல? மனுஷனா நீங்க? குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறவங்க கூட நிதானமா பேசுவான், ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவான். ஆனா நீங்க கண்டபடி கத்திட்டு இருக்கீங்க. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. இப்படி எல்லாம் குடும்பம் நடத்துறதுக்கு என்ன வந்து கூப்பிட்டீங்க? ஏதோ தெரியாதனமா கூப்பிட்டுட்டேன், தப்புதான். நான் தான் கிறுக்கன்ல, அதான் கிறுக்குத்தனமா வந்து கூப்பிட்டுட்டேன். சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்ப சொல்றேன்டி, நீ இப்ப வேணாலும் கிளம்பி போலாம், நான் உன்னை தடுக்க மாட்டேன். இதை பாரு ரமேஷ், நீயும் சரி உங்க அம்மாவும் சரி, நான் சொல்றத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்மால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. நான் என் நிலையிலிருந்து கீழே இறங்கி அவங்க கிட்ட கெஞ்சியாச்சு. உங்க அம்மா மாணிக்க விட்டு வாசப்படி வரைக்கும் போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு வந்தாச்சு. ஆனா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனம் இல்லைன்னு இல்லடா, நம்மால அவங்களுக்கு பிரச்சனையே வந்திருக்குடா. என்னங்க சொல்றீங்க? பாவம் அந்த சிதம்பரம். நாம இன்னும் நம்ம விருப்பத்தை அவர்கிட்ட சொல்ல போக அவரும் சரவும் இன்னைக்கு வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நாம தான் காரணம். ரமேஷ், நீ ஒண்ணு சின்ன பையனோ இல்ல டீனேஜ் லவ்வரோ இல்ல. முதல்ல அந்த பொண்ணு உன்னுடைய எண்ணத்துக்கு ஆதரவாவே இல்லை. அது மட்டும் இல்லடா, அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் உனக்கு எதிராதாண்டா இருக்காங்க. இதாண்டா அங்க இருக்கிற சூழ்நிலையே. இப்படி இருந்தா நம்ம என்னதாண்டா பண்ண முடியும்? நம்மால எதுவுமே பண்ண முடியாது. அதனால தாண்டா சொல்றேன், எல்லாத்தையும் மறந்துட்டு உன் மனசை வேற எதுலயாவது செலுத்த பாரு, சரியா? என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் எல்லாமே உன்னுடைய நல்லதுக்கு தாண்டா சொல்லிட்டு இருக்கேன். இது பாரு, ஏண்டி இவன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்கான்? ஒரு சின்ன குழந்தைக்கு எடுத்து சொல்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். இவன் என்ன பெரிய இவனாட்டம் எழுந்து போறானே. விடுங்க, பாவங்க. என்னடி பாவம்? நீ வேற அவருக்கு வக்காலத்து வாங்குறியா? பார், எல்லாமே முடிஞ்சு போன விஷயம். எல்லாத்தையும் மறந்துட்டு ஒழுங்கா வேலையை பார்க்க சொல்லு. இல்ல இன்னும் புத்தி வராம மறுபடியும் அந்த பொண்ணுக்கு தொந்தரவு விந்துரு பண்ண போனா நானே அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஞாபகம் இருக்கட்டும். என் பேச்ச மதிச்சு நடந்தா இந்த வீட்டுல இருக்கட்டும்.
இல்லாட்டி வெளியே போட்டோம். லீலா, 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 என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன? பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த? பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்தனா? துணிமணி எல்லாம் அயன் பண்ணிட்டு இருந்தேன். என்ன நக்கல? நீங்க தான் நக்கலா பேசுறீங்க. பாத்ரூம்ல வேற என்ன பண்ணுவாங்க? நான் கூப்பிட்டது உன் காதுல விழல, அதனால என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, நைட் நான் உன்னை திட்டினேன்ல, அதனால கோவச்சிட்டு எங்க உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டியோன்னு நினைச்சேன். என்ன முறைக்கிற? நான் காரணம் இல்லாம சொல்லல, நீ தான் அடிக்கடி பூச்சாண்டி காட்டுவியே, போறேன்னு. வேணா போய. என்ன முறைக்கிற? தயவு செஞ்சு சொல்றேன், நீ உங்க அப்பா வீட்டுக்கு போயிடு. போக மாட்டேன். எப்படி எப்படி? போக முடியாது. அது என்ன லீலா, நான் எது சொன்னாலும் எதிர்த்து நடந்துக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படியே வச்சுக்கோங்களேன். அப்படியே வச்சுக்கிறதா? நான் சொல்றத திருப்பி சொல்றியே, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? என்ன இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஏதாவது வம்பு பண்ணி என்ன இழுத்து போட்டு அடிக்கணுமா? அதான் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னது உன்னை அடிக்கிறதா? உன்னை அடிச்சு என்ன பிரயோஜனம்? உன்னை அடிச்சு என் கைதான் மறுத்து போச்சு, அது வேஸ்ட். இப்ப நீ அடி உதைக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்ல, அதை விட ரொம்ப ரொம்ப மிஞ்சி போயிட்ட. சரி சரி, வழியை விடுங்க, நான் போய் சமையல பார்க்கணும். இரு இரு இரு, ஏன் மூஞ்சி இப்படி எரியுது? நீங்க எதுக்கு சலிப்போட வேலையெல்லாம் செய்யணும்? அதனாலதான் சொல்றேன், நீ இங்க எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், பேசாம உங்க அப்பா வீட்டுக்கு போயிடு. வேணாம் 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 வேணாம், உங்க அக்கா வீடு, அதான் தனாக்கா வீட்டுக்கு போயிட்டீனா ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம்ல. ஐயோ கடவுளே, காலங்கத்துல நீ ஏன் இப்படி போட்டு கொல்றீங்க? ஆளை விடுங்க. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சரி விடு, நீ சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். நீ ஏன் தனாக்கா வீட்டுக்கு போறதுக்கு யோசிக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா? அந்த போஸ் என்ன இழிச்ச வாயினா, ஏற்கனவே மாமனாரையும் கொழுந்தியாரையும் உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்கான். இதுல கட்டி கொடுத்த நீ வேற அங்க போய் உட்காந்துட்டீங்கன்னா எப்படி? நீ கோச்சிட்டு போறத அவன் எப்படி ஏத்துக்குவான்? அதனாலதான் நான் கூப்பிட்டதும் நீ வரல, தானா 2 நாள்ல வந்துட்டல. அதோட ரகசியமே இதுதான். நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? இந்த மாதிரி கேடு கட்ட புத்தி எல்லாம் ஒரு நாளும் எங்க போஸ் மாமாக்கு வராது. ஏன் எங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி அல்பத்தனமான புத்தி எல்லாம் ஒரு நாளும் தோணாது. உங்களுக்கு மட்டும் எப்படிதான் இந்த மாதிரி அல்பத்தனமான புத்தி எல்லாம் தோணுதோ எனக்கு தெரியல. என்னடி பெருசா பேசிட்டு இருக்க? அந்த போசன பெரிய இவனா? ஆமா, அவரோட குணமும் பெருந்தன்மையும் சுட்டு போட்டாலும் உங்களுக்கு வராது. ஏய் தெரியுண்டி, உங்க மாமன் யோகிதையெல்லாம் இழிச்சவாயன் கோபி தலைய தடவி அவன் பார்த்த தொழில இவனு ஆரம்பிச்சு அப்புறம் கோபிக்கு வச்சால வேட்டு. அவன் ஒரு ஆளு இவன்னு நீ அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. பிரச்சனைக்கு வழி கிடைக்காம என் மனச நோகடிக்கணுங்கிற ஒரே எண்ணத்துல கண்டபடி பேசாதீங்க. எப்பவும் அடக்கமாவே இருங்க, ஆடாதீங்க. மெதுவா போலாம் சார், கார் அங்க நிக்குது. ஒரு நிமிஷம். டிக்கி ஓபன் கரோ. கொடுங்க சார், வச்சிடலாம். மிஸ்டர் ராகேஷ் வருவார் நினைச்சேன். சார் அவர் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டாரு, நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு ரூம் புக் பண்ணிருக்கு, நான் உங்களை அந்த ஹோட்டல்ல டிராப் பண்ணிடுறேன். மிஸ்டர் ராகேஷ் உங்களை வந்து மீட் பண்ணுவாரு. நீங்க அது வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுங்க. அங்க வருவார்? கண்டிப்பா வருவார். வாங்க சார், உட்காருங்க சார். சார்
வாங்க சார், गाड़ी पार्क कर लो. வாங்க சார், உள்ள வாங்க. வாங்க சார். வாங்க. சூப்பரா இருக்குங்க. என்ன சார், பாம்பேயோட ஒரு வாரத்தை பார்த்தா இப்படி அசந்துட்டீங்க? இன்னும் பாம்பேல பார்க்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு சார். அதுக்குள்ளேயே அசந்துட்டா எப்படி? ஓ, இந்த பக்கமும் பாருங்க சார். இவ்வளோ பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்துருக்காரு ராகேஷ். அவர் என்ன கார்மெண்ட்ஸ் தொழில் தான் பண்றாரா இல்ல வேற எதுவும் பண்றாரா? கார்மெண்ட் பிசினஸ் தான் சார் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் அவர் கூட சேர்ந்துட்டீங்கல்ல, இனிமே நீங்க நிறைய சம்பாதிக்கலாம் சார். இதை விட பெரிய பெரிய ஹோட்டல்லாம் தங்கலாம் சார். அப்படி ஒரு நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். எப்போ வருவாரு? வந்துருவார் சார். நீங்க குளிச்சுட்டு ரெடியா இருங்க, அவர் வந்துருவாரு. ம். இந்த போன்ல இருந்து எஸ்டிடி பண்ணிக்கலாமா? என்ன சார் நீங்க இவ்வளவு பெரிய ஹோட்டல் வந்து தங்கிட்டு எஸ்டிடி பண்ணிக்கலாமான்னு கேக்குறீங்க? தாராளமா பண்ணிக்கலாம் சார். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தங்கி எனக்கு அனுபவம் இல்ல. அப்ப நான் வரட்டுங்களா சார்? ஓகேங்க, வாங்க. தேங்க்யூ. ஹலோ விஜய், நான் தான் விஜய் பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? பாம்பே வந்துட்டேன். லாட்ஜ்ல ரூம் போட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்க பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? ட்ரெயின் அங்கங்கே நின்னு லேட்டா தான் விஜய் வந்துச்சு. அட பாவமே. இங்க பாரு விஜய், எனக்கு பிரயாணம் பண்ண கலப்பை விட இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கமே, நம்ம பொண்டாட்டியை பார்க்கணும்னா மறுபடியும் இவ்வளவு தூரம் கடந்து போகணுமேங்கிற நினைப்பு தான் கவலையை கொடுக்குது. அப்படியா? எனக்கும் அப்படிதாங்க. நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து பேசுறீங்கங்கிறது ஞாபகத்துக்கு வந்தாலே சரி, எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா? சீக்கிரம் வந்துருங்க. என்ன விஜய், இதெல்லாம் சொல்லுமா என்ன? வேலை முடிஞ்சா நான் மறு நிமிஷமா அங்க வந்து நிக்க மாட்டேன். சரிங்க, வேலைக்கு நல்லா சாப்பிடுங்க. அதெல்லாம் சாப்பிடுறேன். உன் உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. ஆனா நேத்து ராத்திரி என்ன சொல்லாத. விஜய், விஜய் என்னாச்சு?